ருமேட்டிக் ஃபீவர், இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டைட்டிஸ். இதுல எதுல ஜோன்ஸ் கிரைட்டீரியா வரும், எதுல டியூக்ஸ் கிரைட்டீரியா வரும், அது ஒரு மைனர் கிரைட்டீரியா என்னது, மேஜர் கிரைட்டீரியா என்னது, இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு சிம்பிளான ட்ரிக் தான் இது. இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியதோ ஒரே ஒரு விஷயம் தான். ருமேட்டிக் ஃபீவர் வந்து யங்கர் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் தான் அஃபெக்ட் பண்ணும், அதாவது சின்ன பசங்க. ஸோ சின்ன பசங்கன்னா யாரு, ஜோன்ஸ்ன்ற ஒரு சின்ன பையன். ஸோ ஜோன்ஸ்னா சின்ன பையன், ருமேட்டிக் ஃபீவர். அதுவே டியூக்குன்னு சொன்னா என்ன ஞாபகம் வரும் உங்களுக்கு, பைக்குன்னு சொல்லாதீங்களா. டியூக்குனா அந்த காலத்தில் உள்ள ராஜா, அந்த மந்திரி, அந்த கதை. ஸோ டியூக்குனா ஓல்டு, ஓல்டுனா இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டைட்டிஸ். ஏன், ஏன்னா இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டைட்டிஸ் வந்து ஓல்டர் குரூப் ஆஃப் பீப்புளை தான் அஃபெக்ட் பண்ணும். இப்போ ரெண்டுத்தோட மேஜர் அண்ட் மைனர் கிரைட்டீரியா பார்க்கலாம். ஜோன்ஸோட மேஜர் கிரைட்டீரியா JONES. ஜேனா ஜாயின்ஸ் இல்லைன்னா பாலி ஆர்த்ரைட்டிஸ். ஓ வந்து ஹார்ட்டா போட்டுக்கோங்க, ஸோ பேன்கார்டைட்டிஸ். என்னா சப்குட்டேனியஸ் நோடியூல்ஸ். ஈனா எர்த்மா மார்ஜினேட்டம். எஸ்னா சிடன்ஹாம்ஸ் கொரியா. ஜோன்ஸ் ஒரு சின்ன பையன். சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்க, ஃப்ளேம்ஸ் போட்டு பார்ப்பாங்களா. ஸோ மைனர் கிரைட்டீரியா வந்து ஃப்ளேம்ஸ். எஃப்னா ஃபீவர், எல்னா லூகோசைட்டோசிஸ், ஏனா ஆர்த்ரால்ஜியா, எம்னா மார்க்கர்ஸ், அதாவது இஎஸ்ஆரும் சிஆர்பியும். ஈனா இசிஜி பண்ணி ஏதாவது ஏவி பிளாக்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஃபைனலாக அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி ருமேட்டிக் ஃபீவர் முன்னாடி வந்திருக்காப்பா அப்படின்னு கேட்டேன்னா எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜோன்ஸில் மேஜர் கிரைட்டீரியா, மைனர் கிரைட்டீரியா, அதோட சேர்த்து எவிடன்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் ஸ்ட்ரெப்டோகாக்கல் இன்ஃபெக்ஷன். அதுக்கு தான் அந்த ஏஎஸ்ஓ டைட்டர் எல்லாம். அடுத்த போலாமா. இப்போ இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டைட்டிஸோட டியூக்ஸ் கிரைட்டீரியா. இதுலேயும் மேஜர் மைனர்னு ரெண்டு இருக்கு. மேஜரில் இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டைட்டிஸ் அந்த ரெண்டு வார்த்தை தான் இதோட மேஜர் கிரைட்டீரியாவே. இன்ஃபெக்டிவ்னா என்ன, மல்டிபிள் டைம்ஸ் பிளட்டை கல்ச்சர் பண்ணி பார்த்து அதில் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். எண்டோகார்டைட்டிஸ்னா என்ன, எக்கோ கார்டியோகிராஃபி யூஸ் பண்ணி உள்ள வேல்வுலர் சேஞ்சஸ் இருக்கா, ஏதாவது வெஜிடேஷன் ஃபார்மாக இருக்கான்னு செக் பண்ணுறது தான் மேஜர் கிரைட்டீரியா. மைனர் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இந்த டிசீஸ்க்கு நம்ம ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான எவிடன்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லை. ஸோ அதை நம்ம என்ன சொல்லலாம்னா, ப்ளீஸ் ஃபைண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் எவிடன்ஸ். ஸோ இதில் P ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ரீடிஸ்போசிங் ஃபேக்டர்ஸ் லைக் கார்டியாக் இஷ்யூஸ், வேல்வுலர் இஷ்யூஸ்லாம். F ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃபீவர். V stands for vascular phenomenon. I stands for IV drug abuse. E stands for embolic phenomenon. அவ்வளோதான்.